வணக்கம். நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். நான் உங்கள் கேஷிகா வரதராஜா. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான நமது டிவியின் விசேட பார்வை நாளைய தினம் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட இருக்கின்றது. அத்துடன் தேர்தல் தொடர்பான அனைத்து செய்திகளையும் நமது LK.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுவதுடன் காணொலியுடனான செய்திகளை நமது டிவி என்ற யூடியூப் தளத்தினூடாக பார்வையிட முடியும். இதுவரை நமது டிவியின் யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தேர்தல் கள நிலவரங்கள் தொடர்பான விடயங்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைய விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடவடிக்கைகள் ஆரம்பம். அனுர தொடர்பிலான போலி பிரச்சாரம் குறித்து ரணிலின் அதிகாரி ஒருவருக்கு எதிராக CIDயில் முறைப்பாடு. துபாய், இந்தியா மற்றும் கனடாவுக்கு தப்பியோடியவர்களை நாட்டிற்கு அழைத்து வர தீர்மானம். போலீஸ் ஊடக பேச்சாளர் அறிவிப்பு. பல்கலை மாணவனுக்காக 33 சட்டத்தரணிகள் ஆஜர். கல்கிசை துப்பாக்கிச் சூட்டில் 19 வயது இளைஞன் பலி. இஸ்ரேலுக்கான விமான சேவையை ரத்து செய்தது இந்தியா. தொடர்பான உள்நாட்டு செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடவடிக்கைகள் ஆரம்பமாகியுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு நிலையங்களை தயார்படுத்தும் பணிகள் இன்று காலை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நாளை காலை 7 மணிக்கு ஆரம்பமாகி மாலை 4 மணி வரை நாடளாவிய ரீதியாக 13,759 வாக்களிப்பு நிலையங்களில் வாக்குப்பதிவு இடம்பெறவுள்ளது. 339 உள்ளூராட்சி மன்றங்களுக்காக நடைபெறும் தேர்தலில் 1,71,50,338 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் கடமைகளில் ஈடுபடும் அரசு அதிகாரிகள் கட்டாயமாக வருகை தர வேண்டும் எனவும் தேர்தல் ஆணைக்குழு தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்தார். அத்தோடு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை இன்னும் பெறாத வாக்காளர்கள் இன்றும் நாளையும் சம்பந்தப்பட்ட தபால் நிலையத்திற்கு சென்று அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் என்று தேர்தல் ஆணைக்குழு தலைவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக 65,000க்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்தார். நாளை நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைக்காக சுமார் 3,000 அதிகாரிகள் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக பாப்ரெல் அமைப்பின் நிர்வாக பணிப்பாளர் ரோஹன கெட்டியாராராஜி தெரிவித்தார். இந்நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் இன்று நாளையும் மூடப்படும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அதன்படி மே 7ஆம் தேதி பாடசாலைகளை மீண்டும் திறப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. மேலும் இன்று முதல் மே 7ஆம் தேதி வரை நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் மாணவர்களுக்கு விடுமுறை வழங்க பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. இருப்பினும் பல்கலைக்கழக கல்வி மற்றும் கல்விசாரா ஊழியர்களுக்கு இந்த விடுமுறை பொருந்தாதென ஆணைக்குழு மேலும் குறிப்பிட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்திற்குள் தேர்தல் தொடர்பான 8 வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இன்று காலை 6 மணியுடன் முடிவடைந்த கடந்த 24 மணி நேரத்தில் மொத்தம் 8 வேட்பாளர்களை இலங்கை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த காலகட்டத்தில் 5 ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தேர்தல் வன்முறை தொடர்பான 4 புகார்களும் தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பான 15 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன. மார்ச் 3 முதல் மே 5ஆம் தேதி வரை தேர்தல் தொடர்பாக மொத்தம் 568 முறைப்பாடுகளை இலங்கை போலீசார் பெற்றுள்ளனர். இதில் 116 தேர்தல் வன்முறை தொடர்பானவை, மேலும் 452 தேர்தல் சட்டமீறல்கள் தொடர்பானவை. மொத்தம் 54 வேட்பாளர்கள் மற்றும் 204 ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதே நேரத்தில் 46 வாகனங்கள் போலீசாரினால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நாளை நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
ஜனாதிபதி தொடர்பான போலி பிரச்சாரம் குறித்து ரணிலின் அதிகாரி ஒருவருக்கு எதிராக சிஐடியில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு எதிராக அவதூறான மற்றும் பொய்யான அறிக்கை வெளியிடப்பட்டது தொடர்பாக தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் செயற்பாட்டு பணிப்பாளரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பொதுமக்கள் தொடர்பாடல் பணிப்பாளர் நாயகமாகவும் செயற்பட்டவருமான துசித கல்லோலுவுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கிரேக்கத்தில் குறிப்பிடத்தக்க முதலீடு செய்ததாக துசித கல்லோலுவ சமீபத்தில் கூறிய குறித்த விசாரணை நடத்துமாறு முறைப்பாடு மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணை நடத்த கோரி முறைப்பாடு நேற்று நள்ளிரவு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த முறைப்பாடு சட்டத்தரணி அகலங்க உக்வத்தேவால் ஜனாதிபதி சட்டத்தரணி உபுல் குமார பெருமவுடன் சேர்ந்து தாக்கல் செய்யப்பட்டது. துபாய், இந்தியா மற்றும் கனடாவிற்கு தப்பியோடியவர்களை நாட்டிற்கு அழைத்து வர தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் குற்றங்களை செய்து வெளிநாடுகளுக்கு தப்பி சென்ற 20க்கும் மேற்பட்ட நபர்களை திருப்பி அனுப்பும் முயற்சிகள் நடைபெற்று வருவதாக இலங்கை போலீஸ் தெரிவித்துள்ளது. சந்தேக நபர்கள் தற்போது துபாய், இந்தியா மற்றும் கனடா உள்ளிட்ட நாடுகளில் வசித்து வருவதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. அவர்களை மீண்டும் அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் ஏற்கனவே நடைபெற்று வருவதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்தார். சமீபத்திய வாரங்களில் பல பாதாள உலக குற்றவாளிகள் ஏற்கனவே வெளிநாடுகளில் இருந்து அழைத்து வரப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உயிரிழந்த பல்கலைக்கழக மாணவனுக்காக 33 சட்டத்தரணிகள் ஆஜராகியுள்ளனர். உயிரிழந்த சப்ரகமுவ பல்கலைக்கழக பொறியியல் தொழில்நுட்ப பீடத்தின் பாதிக்கப்பட்ட மாணவன் சரித் தில்சானின் உரிமைகள் தொடர்பில் நீதிமன்றத்தில் ஆஜராக பலாங்கொடை மாஜிஸ்திரேட் நீதிமன்றம் உட்பட ரத்னபுரி மாவட்டத்தில் உள்ள பல நீதிமன்றங்களின் 33 சட்டத்தரணிகள் தயாராக உள்ளதாக அறிவித்துள்ளனர். தனது மன அழுத்தமே தன் தற்கொலைக்கு காரணம் என இம்மாணவன் தற்கொலை செய்வதற்கு முன் எழுதியிருந்த கடிதத்திற்கு இணங்க இவரது மரணத்துக்கு காரணம் இவர் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட மூர்க்கத்தனமான பகிடிவதையே என பலாங்கொடை மணலவெவ போலீஸ் நிலையத்தில் இவரை போன்று பகிடிவதைக்கு உள்ளான 20 மாணவர்கள் போலீஸ் நிலையத்தில் வாக்குமூலம் வழங்கியுள்ளனர். கடந்த 29ஆம் தேதி பகிடிவதைக்குள்ளான இம்மாணவனின் தற்கொலை தொடர்பில் உயர்கல்வி அமைச்சு, போலீஸ் குற்றப்புலனாய்வு திணைக்களம், பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு, பல்கலைக்கழக நிர்வாகம், சுயாதீன சட்டத்தரணிகள் குழு என பல தரப்புகளிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட ஏனைய 20 மாணவர்கள், மாணவனின் குடும்பத்தினர் ஏனைய தரப்புகளின் வாக்குமூலங்களின் பின் தாம் களமிறங்கப் போவதாக சட்டத்தரணிகள் அமைப்பின் சார்பில் ராஜித பலிகவடன, ஹல்கார விஜயசிங்க ஆகியோர் நேற்று ஊடகங்களுக்கு தெரிவித்தனர். சப்ரகமுவ பல்கலைக்கழக மாணவன் மரணம் தொடர்பாக 4 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சக மாணவர் ஒருவரின் திடீர் மரணம் தொடர்பாக சப்ரகமுவ பல்கலைக்கழகத்தின் 3ஆம் ஆண்டு மாணவர்கள் 4 பேர் குற்றப்புலனாய்வு துறையால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பதை போலீசார் உறுதிப்படுத்தினர். இந்த சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் மாணவர் ஒருவர் பகிடிவதை குற்றச்சாட்டுகளுக்கு பிறகு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. மரணத்தை சுற்றியுள்ள முழு சூழ்நிலைகளையும் கண்டறிய விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று மரணத்தை சுற்றியுள்ள முழு சூழ்நிலைகளையும் கண்டறிய விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. கொட்டாஞ்சேனை பகுதியில் உயிரை மாய்த்துக் கொண்ட மாணவியின் மரணம் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் உள்ள தொடர்மாடி குடியிருப்பொன்றில் இருந்து வீழ்ந்து உயிரை மாய்த்துக் கொண்ட மாணவியின் மரணம் தொடர்பான விசாரணைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கொழும்பில் உள்ள பிரபல தமிழ் பாடசாலை ஒன்றில் தரம் 11 கல்வி கற்று வந்த குறித்த மாணவி மன அழுத்தம் காரணமாக உயிரை மாய்த்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அவரது மரணத்துக்கு ஆசிரியர் ஒருவர் மீது குற்றம் சுமத்தி சமூக ஊடகங்களில் செய்திகள் பரப்பப்பட்டு வருகின்றன. இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக போலீசார் உத்தியோகபூர்வமான பதில் எதையும் இதுவரை வழங்கவில்லை. இந்நிலையில் குறித்த மாணவியின் மரணத்துக்குரிய பதில் வழங்குமாறு பதில் போலீஸ் மா அதிபரிடம் எழுத்து மூலம் முறைப்பாடொன்று முன்வைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் யோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
இந்த சம்பவம் தொடர்பில் முறையான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தமது மகளை இந்த சமூகமே தனிமைப்படுத்திவிட்டதாக குறித்த மாணவியின் பெற்றோர் தெரிவித்துள்ளனர். கல்கிசை துப்பாக்கிச் சூட்டில் 19 வயது இளைஞன் உயிரிழந்துள்ளார். கல்கிசை கடற்கரை வீதியில் இன்று காலை நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 19 வயது இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அடையாளம் தெரியாத 2 நபர்கள் மோட்டார் சைக்கிளில் வந்து அந்த இளைஞரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பி சென்றுள்ளனர். பாதிக்கப்பட்டவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். தொடர்பான சர்வதேச செய்திகள். இஸ்ரேலுக்கான விமான சேவையை ரத்து செய்வதாக ஏர் இந்தியா தெரிவித்துள்ளது. இஸ்ரேலுக்கான விமான சேவையை ரத்து செய்வதாக ஏர் இந்தியா தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மற்றும் அமாஸ் அமைப்புக்கு இடையிலான போர் சுமார் 2 வருடங்களை நெருங்கியுள்ள நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருகின்றன. இஸ்ரேலின் முக்கியமான விமான நிலையம் மீது ஏமனை சேர்ந்த ஹூதி பயங்கரவாத அமைப்பினர் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளனர். இதில் உயிர் சேதம் ஏற்படாத நிலையில் பொருட்சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. ஹவுதி ஏவுகணை தாக்குதலை அழிப்பதில் ராணுவம் தோல்வியடைந்து விட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இஸ்ரேலின் டெல் அவிவ் நகரில் உள்ள விமான நிலையத்தில் தரையிறங்க தயாராக இருந்த ஏர் இந்தியா விமானம் கடைசி நேரத்தில் பாதுகாப்பு காரணங்களுக்காக அபுதாபிக்கு திருப்பிவிடப்பட்டது. டெல் அவிவ் நகரிலிருந்து டெல்லிக்கு இயக்கப்பட இருந்த விமானத்தையும் ரத்து செய்வதாக ஏர் இந்தியா அறிவித்துள்ளது. தொடர்பான விளையாட்டு செய்திகள். இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் வரலாற்றில் ரியான் பராக் புதிய சாதனை ஒன்றை படைத்துள்ளார். இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் வரலாற்றில் ரியான் பராக் புதிய சாதனை ஒன்றை படைத்துள்ளார். இதன்படி இந்தியன் பிரீமியர் லீக் தொடரின் வரலாற்றில் 6 பந்துகளில் 6 சிக்சர்களை விளாசிய முதல் வீரர் என்ற சாதனையை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் ரியான் பராக் தன்வசப்படுத்தியுள்ளார். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான நேற்றைய போட்டியின் போது மொயின் அலி வீசிய 13வது ஓவரில் தான் எதிர்கொண்ட 5 பந்துகளில் சிக்சர்களை அவர் விளாசியுள்ளார். இதனையடுத்து வருண் சக்கரவர்த்தி வீசிய 14வது ஓவரிலும் ரியான் பராக் எதிர்கொண்ட முதல் பந்திலேயே சிக்சர் அடித்தார். இதற்கமைய தான் எதிர்கொண்ட 6 பந்துகளிலும் தொடர்ச்சியாக 6 சிக்சர்களை அடித்து சாதனை படைத்தார் ரியான் பராக். அத்துடன் இந்தியன் பிரீமியர் லீக் தொடரில் ஒரே ஓவரில் 5 சிக்சர்களை விளாசிய 5வது வீரர் என்ற சாதனையையும் ரியான் பராக் படைத்துள்ளார். இந்த பட்டியலில் கிறிஸ் கெயில், ராகுல் தெவாட்டியா, ரவீந்திர ஜடேஜா மற்றும் ரிங்கு சிங் ஆகியோர் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான விசேட நேரலை நாளை செவ்வாய்க்கிழமை நமது டிவி யூடியூப் தளத்தில் ஒளிபரப்பாக உள்ளது. அத்துடன் சிரேஷ்ட ஊடகவியலாளர்களான ஐயாத்துரை கயமுகன், உமா சந்திரா பிரகாஷ் ஆகியோர் கலந்து கொள்ளும் விசேட நேரலையையும் காண தவறாதீர்கள். இவற்றை பார்வையிட நமது டிவி யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.